எனது இனிய உறவுகளுக்கு வணக்கம். ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பார்த்துருங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜா ஒரு யானையையும் ஒரு நரியையும் வளர்த்துருக்காரு. அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது தினமும் போய் அந்த யானையும் நரியும் வயக்காட்டில் போய் தொழில் மிதிக்க போகும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது யானை என்ன செய்யும், காலையில் போய் நல்லா வயக்காட்டில் தொழில் மிதிக்கும். நரி என்ன செய்யும், போய் அங்கே போய் மரத்துக்கடியில் போய் படுக்கும். ஆலமரத்துக்கடியில் போய் படுத்து நல்லா தூங்கும். எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பும்போது மட்டும் நல்லா அந்த சகதியில் போய் வயக்காட்டில் போய் ஒரு புரண்டு மேலெல்லாம் மண்ணாக ஆக்கிட்டு வீட்டுக்கு வரும். இந்த யானை என்ன செய்யும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தோழி மிதிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நல்லா குளத்துல போய் நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்கு வரும். இப்படியே தினசரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு ரெண்டும். அப்போ ராஜா சொல்லியிருக்காரு, நரி தான் போய் வயக்காட்டில் போய் நல்லா வேலை பார்த்துட்டு வருது, மேலே உடம்பெல்லாம் மண்ணாக்கிட்டு, யானை போய் அங்கே தூங்கி எந்திரிச்சு வருது போகுது. அதனால் தினம் யானைக்கு அரை வயிற்று சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியிருக்காரு. சரின்ட்டு வேலைக்காரங்களும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. யானைக்கு அரை வயிற்று கொடுத்துட்டு நரிக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துருக்காரு. இப்படியே இருக்கும். ஒரு நாள் ராஜா யோசிச்சு பார்த்துருக்காரு, எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வேலையாள்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு வேலையாள் போய் என்ன செஞ்சிருக்காரு, அந்த ஆலமரத்தில் போய் ஏறி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ யானை வந்து தொழில் மிதிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது குளிச்சுட்டு வரும். நரி நல்லா அங்கே படுத்து தூங்கிட்டு வரும்போது அந்த சகதியில் போய் உருண்டுட்டு வந்துடும். அதை வேலையாள் வந்து ராஜாட்ட சொல்லியிருக்காரு. அப்போ ராஜா சொல்லியிருக்காரு, இப்படி தினசரி ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்கு பார்த்தியா, இன்னவே இந்த நரி இங்கே வீட்டிலே இருக்க வேண்டாம், நரியை அடித்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டாராம். சரின்ட்டு வேலைக்காரங்க அடித்து அந்த நரியை கொண்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் யானையை வேலைக்கே அனுப்ப வேண்டாம், வீட்டில் வச்சுருந்து நல்லா அதுக்கு கரும்பு இதெல்லாம் போட்டு நல்லா வயிற்றுக்கு தினசரி சாப்பாடு கொடுங்க, யானையை வேலைக்கே அனுப்ப வேண்டாம். இத்தனை நாளும் நிறைய ஏமாற்றிக்கிட்டு இருந்ததுனால நிறைய எப்படி பண்ணியாச்சுன்னு சொல்லி ராஜா சொல்லியிருக்காரு. அப்பவும் அந்த யானை வந்து அந்த நரி பக்கத்தில் இருந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. அப்போ எப்பயுமே உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு தான் இந்த நாட்டில் நல்லா உயர்வு கிடைக்கும். நன்றி மக்களே.